இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் தூய பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க முடியாய் தேவன் தாமை நேர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணீன் மணி போல நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தினோம். தயவிற்காக நன்றி ராஜா. இன்றைய நாளை உம்முடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்ததாமே நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, எல்லா விதமான பலவீனங்களையும் சோர்வுகளையும் அசதிகளையும் தேவன் தாம் நீர் மாற்றிவிட்டு இந்த அதிகாலையில் உம்மை நோக்கி பார்க்க அப்பா நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி ராஜா. நன்றி ராஜா. அப்பா, எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் ஒரு சினை தயவாய் மன்னித்து அப்பா ஸ்தோத்திரிக ராஜா ஸ்தோத்திரிக்கும் தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறதான இந்த வேளையில் கர்த்தாவே அப்பா நீர் எங்கள் மத்தியில் அப்பா இறங்கி வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் உண்மை கண்டு தரிசிக்கிற பிறகு காணப்பட அப்பா நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டும் ஜெபிக்கிறோம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கும், பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று நாங்கள் வாசிக்கிறோம் ராஜா. அப்படியாக தேவன் தாமே உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் சொல்ல வேத வார்த்தையின்படி ராஜா நாங்கள் யாவரும் கத்தாவே உமக்கேற்ற தகப்பனே அப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திரிகம் பரிசுத்த பிள்ளைகளாய் காணப்பட்டு அப்பா நாங்கள் யாவரும் கத்தாவே ஸ்தோத்திரிக்கம் உம்மை கண்டு தரிசிக்க தேவன் தமிழர்களை கிருபை பாராட்ட வேண்டும் ஜெபிக்கிறோம். இருதயத்தில் சித்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று நாங்கள் மத்திய அதிகாரத்தில் வாசிக்கிறோமே ராஜா. அப்படியாக தேவன் தாமே அப்பா நாங்கள் உண்மை கண்டு தரிசிக்க தேவன் தாமே எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். மோசையோடு முகமாய் பேசின தேவன் கத்தாவை நீர் எங்களோடு பேச வேண்டும் ஜெபிக்கிறோம் கத்தாவே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அப்படியாக தகப்பனே உம்முடைய அப்பா ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாங்கள் யாவரும் கத்தாவே அப்பா உம்முடைய ராஜ்யத்தை உடைய நீதியும் தேடி அதனை பெற்றுக்கொள்ள தேவன் தமிழர்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள தேவன் தமிழர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள 62 பாவங்களுக்கும் தேவன் தமிழர்களை விலக்கி பாதுகாத்து கொண்டு அப்பா அந்த பொல்லாங்கனவனை கத்த உலக மாமிசம் பிசாசு பாதல மரணம் யாவற்றும் நாங்கள் ஜெயிக்க அப்பா நீரங்களை கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்பா அந்த அதிகாலையில் உம்மை நோக்கி பார்க்கிறதான யார் வெட்கப்பட்டு பாதபடி தேவன் தாமே அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் எழுமி பிரகாசிக்க தேவன் தமிழர்களை கிருபை பாராட்ட வேண்டும் ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் அவரை நோக்கி பார்த்த பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சங்கீத புஸ்தகத்தை நாங்கள் வாசிக்கிறோம் ராஜா. அப்படியாக தேவன் தாமே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நாங்கள் உண்மை நோக்கி பார்த்த பிரகாசமடை தேவன் தமிழர்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் ஜெபிக்கிறோம். தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது என்று நாங்கள் வாசிக்கிறோம் ராஜா. அப்படியாக அந்த அதிகாலையில் தகப்பனை உண்மை நோக்கி ஆண்டவரே உடைய பரிசுத்தவான் பிள்ளைகள் ஏறெடுக்கிறதான ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களும் கர்த்ததாமே பதிலை கொடுத்து இன்று ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஜெபத்திலும் வேதத்தை தியானிக்கிறது நாங்கள் அதிகமாக எழும்பி கர்த்தாவே ராஜா உடைய சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் தரித்து கொண்டு அந்த பொல்லாங்கனவனை நாங்கள் ஜெயம் பெற அப்பா ஜெயம் கொள்ள தேவன் தாமே எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா தேவன் தாமே உலகத்தை முழுவதுமாக கர்த்ததாமே நீர் பாதுகாத்துங்கள விசேஷமாக கர்த்தாவே இந்திய தேசத்தின் தேவன் தாமே நீர் பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். யாவரை ரட்சிப்புகளாக நீர் வழி நடத்தி உங்களுடைய ரகசிய வரைக்கும் நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. அப்படியாக நீர் எங்களுக்கு செய்யப்படுத்த நன்றி செலுத்துறங்களை தாழ்த்திருப்போம். சகல துதியின மகிமை யாவும் ஒருவருக்கே இருக்குங்கள். லட்சகம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.